இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஃபஸ்ட்டு படத்திலே ஒரு மிகப்பெரிய ரீச் அடைஞ்சிட்டாரு, மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி பண்ண சோஷியல் மீடியாவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சில பண்ண போஸ்டெல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி அவரை பயங்கரமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போகிற நிலைமையை இன்றைக்கி நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்திருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் லவ் டுடே படத்தோட 13வது நாள் கலெக்ஷன், சர்தார் படத்தோட 27வது நாள் கலெக்ஷன், ஸோ இது இல்லாமல் யசோதா, மிரல் இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லவ் டுடே படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டில் 13வது நாள் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லவ் டுடே படம் 1,65,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 2 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. லவ் டுடே படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இதுவரையும் 54,75,00,000, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 77,30,00,000. ஸோ இந்த படம் 100 கோடியை நெருங்குமா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெருங்கிறதுக்கான எல்லா பாசிபிளுமே இருக்குது. ஏன்னா வர்ற வீக்கெண்டு கூட பெரிய படங்கள் எதுவுமே வரல. ஸோ இந்த படத்துக்கு தான் ஸோ மக்கள் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. சர்தார் படத்தோட டே 27 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 40 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சர்தார் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 76,65,00,000. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 99,55,00,000. ஆல்ரெடி சர்தார் படம் 100 கோடின்னு அவங்க ப்ரொடியூசர்லாம் போட்டானுங்க. நீ என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது வந்து ப்ரொடியூசர் ஃபிகர். ஸோ ப்ரொடியூசர் ஃபிகர் 107 கோடி அப்படிங்கிறது கணக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ யசோதா படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 7 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ யசோதா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 12,10,00,000, தமிழ்நாட்டில் 1.5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 23,25,00,000. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மிரல் படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 12 லட்சம் வந்து தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 16 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 97 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரே படத்தில் உச்சத்துக்கு போன ஒரு நடிகரை சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்றைக்கி பயங்கரமாக சக்கப்போடு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கா லவ் டுடே படத்தோட டைரக்டரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதனை தான் சொல்லுவீங்க. ஸோ அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து அப்படி சக்கப்போடு போட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு சில பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அவரோட பழைய ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ட்விட்டர் போஸ்ட்லாம் எடுத்து அவர் யார் யாரெல்லாம் திட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சில போஸ்ட்டு வந்து உங்களுக்காக. பிரசாந்த் ரங்கசாமி, ஸோ இட் இஸ் பிரசாந்த் இருக்கார்ல, அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டப்பிங் டன் பை விஜய் இன் ரீசன்ட் டைம்ஸ், ஸோ மச் மாடுலேஷன், ஸோ மச் எஃபர்ட் அப்படின்னு போட்டு ஜில்லா படத்துக்கு சொல்லியிருக்காரு. விஜய் சாரை வந்து பாராட்டியிருக்காரு. அதுக்கு பிரதீப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இட் இஸ் பிரசாந்த், அட பாவி சுறா பார்ட் 2 டப்பிங் மாதிரி இருந்துச்சுடா, ஐ நோ த குவாலிட்டி ஆஃப் யுவர் டேஸ்ட் மிஸ்டர் சுறா ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு விஜய் சாரை. அதுக்கடுத்து தான் நெஹ்ரா வந்து சொல்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் கலாய்ச்சிருக்காரு. நெஹ்ரா வந்து சொல்கிறாரு, ஓவர் போடணும், முழுசாக 10 ஓவர் போடணும், ஒரு பால் கூட பேட்டில் படாமல் போடணும், அதுக்கு தோனியை வந்து அதுக்கு நீ எனக்கு தாண்டா பால் போடணும் அப்படின்னு தோனியை கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது எப்போனா 2011. அதுக்கடுத்ததான் யுவன் சங்கர் ராஜாவை வந்து இவர் ஒரு காப்பி கேட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் கூடவே உட்காந்து சார் எனக்கு பழைய யுவன் வேணும் சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யுவன் பயங்கரமாக காப்பி கேட்டுன்னு சொல்லி கலாய்ச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து எனக்கு பழைய யுவன் வேணும் சார்னு கேட்டிருக்காரு. எது உண்மையாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் அவர் பழைய போஸ்ட்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பயங்கரமாக அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுமே அதுக்கு பதிலுமே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, a lot of posts that has been circulating has been photoshopped. The Facebook account has been deactivated, has even changed one word. Changes a lot of things. I am not angry on the people trying to change things.
instead I thank them for showing me how much people support me. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா போஸ்ட்லாம் ஓகே, ஆனால் நிறையா வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறாங்க, ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில இது ஃபேக்காக அந்த மாதிரி போட்டு காமெடிக்காக ஃபன்னுக்காக பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அந்த போஸ்ட்டு கீழேயே இன்னொரு ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஃபியூ ஆஃப் த போஸ்ட்ஸ் ஆர் ரியல் பட் போஸ்ட் வித் கர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃபேக். ஐ ஹாவ் மேட் மிஸ்டேக் வித் ஏஜ், ஆல் ஆஃப் அஸ் க்ரோ அண்ட் லேர்ன். ஐ ஹாவ் ட்ரைட் கரெக்டிங் இட். ஐ ஸ்டில் ட்ரை டு பிகம் எ பெட்டர் பர்சன் ஈச் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது நம்ம வந்து ஒவ்வொரு வயசில் எப்படி நம்ம க்ரோ ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ்புக்கெலாம் எடுத்து பார்த்தேன்னா நானே என்னை பார்த்து இப்படிப்பட்ட போஸ்ட்லாம் போட்டு ஆடான்னு காரி துப்புற மாதிரி கிரிஞ்சித்தனமாக போஸ்ட் போட்டிருப்பேன். சத்தியமாக நீங்களும் அப்படி தான் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிரிஞ்சு பண்ணல, இப்படி தான் இருந்தேன்னு சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்போம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே. ஸோ இவர் பண்ண தப்பு என்னன்னா, இவர் படம் எடுக்க வந்தப்பவே இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதை அப்படியே விட்டார். இவங்க தோண்டி என்னென்னமோ எடுக்கிறாங்க. இப்போ டீஆக்டிவேட் பண்ணிட்டார். இல்லைனா சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி எம்ஜிஆர்லாம் ஏதாவது கலாய்ச்சி வச்சுருப்பார், அதையும் எடுத்து வச்சு நடிகர் திலகத்தையும் கலாய்ச்சிட்டா நீ எவ்வளோ பெரிய ஆளானே நீ வச்சு ஒம்புழ்ப்பாங்க. ஸோ என்னென்னா ஒரு ஆள் புதுசாக வளர்ந்து வரும்போது அதில் எவ்வளோ ஆதரவு வருதோ, எவ்வளோ அவர் உச்சத்துக்கு போகும்போது எப்படி வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரியே அந்த மனிதனை அடித்து காலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஆட்களை அடித்து காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இங்கே நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. அது சின்ன யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய படமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வளரும் போதே நம்மளை வந்து தள்ளி விடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வேலை செய்யுது. ஸோ அதையும் மீறி நம்ம வளர்ந்து வர்றது தான் நம்மளோட சேலஞ்சே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப நியாயத்துக்கு இருக்கும். கொஞ்சம் சறுக்குன்னா அவ்வளோதான், காலி முடிச்சு விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ டேரக்டர், எவ்வளோ என்னோடய ஃபேவரட் டேரக்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் வந்து காணா போயிட்டாங்க. நான் வந்து பயங்கரமாக ரசித்த சில பேர் வந்து ஒரே படம் ஃப்ளாப் பண்ணதுக்கு அப்புறம்லாம் காலியாக போயிருக்காங்க. அப்படி உதாரணத்துக்கு ஒரு நடிகை, ஒரு டேரக்டர் அப்படின்னா நான் வந்து டேரக்டர் கதிரை சொல்லுவேன். ஸோ காதல் தேசம், காதலர் தினம், இதயம் இந்த மாதிரி படம் எடுத்தவர் கடைசியில் காதல் வைரஸ்னு ஒரே ஒரு படத்தால் ஃப்ளாப் ஆகி காலியானார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே படத்தில் நீங்கள் 10 படம் கூட ஹிட்டு கொடுக்கலாம், ஆனால் ஒரு படம் ஃப்ளாப் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துலேயே நீங்கள் காலியாக வெளில போகிற நிலைமை கூட ஏற்படலாம் சினிமாவில். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பழைய போஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவர் வந்து இவ்வளோ அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி அவர் ஃபேஸ்புக்கே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார். அந்தளவுக்கு வந்து அவர் போயிட்டார், அந்தளவுக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இது மனுஷ இயல்பு தானே, நம்மளாம் வளர தானே க்ரோ அப் ஆகும், என்ன பிறக்கும் போதேவா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு இதுவாகும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் பண்ணதுக்கு இன்றைக்கி வந்து அவரை பயங்கரமாக அவர் மேலே வந்து நெகட்டிவ் ஷேடு கொடுக்குறதுங்கிறது ஸோ எனக்கு சரியாக படல. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.